ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பைத்தன் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது வந்து நம்ம பைத்தன் சீரிஸ்ல 17வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்க்கலன்னா, இங்க நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்ஷன் நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? எப்படி வந்து ஃபங்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படி தான் வந்து சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வேஸ்ட் பண்ணாம வந்து டைரக்ட்டா வந்துட்டு கோடுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபங்ஷன்ஸோட யூஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்பி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அத வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு ஃபங்ஷனா டிஃபைன் பண்ணிறலாம். அப்புறம் அந்த ஃபங்ஷன்ஸ வந்து கால் பண்ணிட்டு அந்த யூசேஜ நம்ம திரும்பி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எதனாலனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாமே. ஸோ ஃபங்ஷன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, ரீயூசபிலிட்டிக்காக தான் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரீயூசபிலிட்டினா என்ன? ஒரு வாட்டி ஒரு லாஜிக்க நீங்க ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லாஜிக்க அந்த ஃபங்ஷன கூப்பிட்டு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் அந்த லாஜிக்க திரும்பி எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய அப்ளிகேஷன்ல வேற மாரி இருக்கும். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ A = 10 B = 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஈக்குவல் டு A பிளஸ் B அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். பிரிண்ட் ஆட். ஸோ இப்படி நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப இது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் A 10 + 20 வந்து 30ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் இன்னும் 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து C இருக்கு. அது வந்து 13 இருக்கு. ஆ D இருக்கு. 14 இருக்கு. இப்போ வந்துட்டு ஆ ஆட் 2ன்னு வச்சுக்கலாம். சி பிளஸ் டி. இப்போ அதே மாரி ஒரு இது பண்ணுறேன்னா, இப்போ நான் திரும்பி பிரிண்ட் பண்ணா எனக்கு 30 + 40 இது மாரி எனக்கு வந்து ஒரு 100 வாட்டி பண்ணணும். இல்ல ஒரு 1000 வாட்டி பண்ணணும். இல்ல எவ்வளவோ வாட்டி நான் திரும்பி வந்து இத பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, ஒரு வாட்டி நீங்க 1000 வாட்டி இத வந்து திரும்பி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இத வந்து நம்ம ஒரு ஃபங்ஷனா குடுத்துட்டோம்னா, அந்த ஃபங்ஷன் வந்து நமக்கு வந்து ஆ ஆட் பண்ணிட்டு, என்ன ஒரு லாஜிக் நம்ம எழுதணுமோ, அந்த லாஜிக் அது பண்ணிட்டு, நம்ம தேவையான அவுட்புட்ட வந்து குடுத்துரும். ஸோ இப்ப என்னன்னா, ஃபங்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப லைட்டா கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணணும். எப்படின்னா, ஒரு லாஜிக்கலா ஒரு இன்புட் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன அவுட்புட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். இப்ப ஃபங்ஷன் எதுக்கு வந்து எழுதலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா வந்துட்டு ஃபங்ஷன் வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்துரலாம். ஸோ இப்போ வந்து இதே லாஜிக்க நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். இப்போ வந்து இதுல நம்ம வந்து 2 ஃபங்ஷன் எழுதலாம். நான் வந்து என்னென்னன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்ஷன் வந்து எழுதுறதுக்கு வந்து நம்ம எப்படி இஃப், ஃபார்லாம் வந்து நம்ம பார்த்தப்போ ஒரு கீவேர்டா யூஸ் பண்ணோம்ல. அது மாரி ஃபங்ஷன்ல வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். அதுதான் டெஃப்ன்னு சொல்லிட்டு பைத்தான்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுக்கணும். ஸோ ஃபங்ஷனுக்கு இப்ப நேம் குடுத்ததுக்கப்புறம் இந்த பேரான்தசிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் குடுக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபங்ஷன் கால் பண்றப்ப ஏதாச்சும் வேரியபிள் வந்து அதுக்கு குடுக்கணும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்க அதுக்கு பாஸ் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, அந்த இத நீங்க வந்து எவ்வளோ வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு இதுல வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணா நம்ம 2 நம்பர வந்து ஆட் பண்ணணும்ல. அதனால வந்து num1, num2 அப்டின்னு சொல்லிட்டு அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோலன் வைக்கணும். எப்படி நம்ம Fல ஒரு கோலன் வைப்போம் அதே மாரி. இப்ப நம்ம என்டர் குடுத்தோம்னா, அதுவே ஒரு இன்டென்ட் ஆயிக்கும். நான் வந்து இது பண்ணல. ஸோ வந்துட்டு அ அந்த இது சஜஷன் வந்து யூஸ் பண்ணிக்கல. சம் ஈக்குவல் டூ num1 + num2. இப்ப நம்ம சம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து சம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா, இது அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் சம் ஆஃப் num1 + num2 வந்து சம்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இத வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து, நமக்கு வந்து எந்த அவுட்புட் ஏன்னா நம்ம வந்து ஃபங்ஷன டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன கால் பண்ணணும். அத எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷனோட நேம் என்ன? ஆட் 2 நம்பர்ஸ் குடுத்துட்டோம். இப்போ அதே மாரி பேரான்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த இது போயிட்டு இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணும். அது வந்து என்ன லாஜிக் பண்ணுது? ஃபர்ஸ்ட்டு சம் பண்ணுது. அதுக்கப்புறம் அத பிரிண்ட் பண்ணுது. அந்த 2 லைனோட அவுட்புட் நம்ம இங்க வந்து அவுட்புட்டா வரும். பார்த்தீங்களா? சம் ஆஃப் 10 10 + 20 வந்து 13 வந்துருச்சு. இப்ப இதே வந்து இது மாரி நம்பரா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமா? வேரியபிளா பாஸ் பண்ணலாமான்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் பண்ணலாம். ஸோ இப்ப அதே மாரி A = 10, B = 20, ஆட் 2 நம்பர்ஸ் A, B குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இத வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்ப என்ன பண்றேன், நான் வந்துட்டு இப்ப நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. C, 20க்கு நம்ம இங்க லாஜிக் திரும்பி எழுதணும்ல. அதே லாஜிக் அது திரும்பி எழுதணும்ல. இப்போ இதே மாரி நீங்க வந்து C = 30,
டி ஈக்குவல் டு 40 கொடுத்துட்டு ஆட் 2 நம்பர்ஸ் வந்து சி கமா டி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ ஒரே ஒரு வாட்டி தான் லாஜிக் எழுதணும். அதே லாஜிக்கை நம்ம திரும்பி திரும்பி ரீயூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட ஒரு முக்கியமான நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட எழுதுறத வந்து கம்மி பண்ணும் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா 10 + 20 வந்து 30, 30 + 40 வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்து சரி. இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் வரும். இப்போ இது மாதிரி பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி நான் வந்து வெளியே யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இப்போ ஆ, நம்ம வந்து அதே நேம் வச்சுக்கலாம். ஆட் 2 நம்பர்ஸ் வித் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு num1 அதே மாதிரி num2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். சம் ஈக்குவல் டு num1 + இப்போ தான் இங்க இங்க வந்து ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம். அது பேர் தான் ரிட்டர்ன் கீவேர்ட். ஸோ ரிட்டர்ன் கீவேர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்துட்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து எனக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு வேல்யூவா வந்து வெளில வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. இங்க வந்து என்ன அர்த்தம்னா வெறும் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துருப்போம். ரிட்டர்ன் மட்டும் கொடுக்கறதுனால எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்ஷன் வந்து கால் பண்ணுச்சுன்னா, அது வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே தான் ரன் ஆகும். இத நம்ம வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ வந்து ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வருதான்னு சொல்லி. எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஸோ ரிட்டர்ன் வந்து இம்ப்ளிசிட்டா ரிட்டர்ன் வந்து இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்றதுனால மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னாலும், எந்த டேட்டா டைப்ல வேணாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் அதே மாரி வந்து இப்போ இத வந்து கால் பண்ணுவோம். இப்போ நம்ம கால் பண்ணிட்டு ஆட் 2 நம்பர்ஸ்க்கு பதிலா அந்த சம் 2 நம்பர்ஸ் இல்ல ஆட் 2 நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. அதே நேம் வச்சு இது பண்ணிக்கலாமே. இப்போ வந்துட்டு இத வந்து ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து 13 அவுட்புட் வருது. ஆனா இதே வந்து நம்ம நார்மலா ஒரு பைத்திங் வந்து கன்சோல்ங்கிறதுனால வந்து அவுட்புட் வருது. நார்மலா ஒரு இதுல வந்து இது பண்ணோம்னா, இந்த இடத்துல வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து எதையுமே வந்து இங்க பிரிண்ட் பண்ணல. ஸோ வந்து இது வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா, இத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்? நீங்க ஒரு வேரியபிள் ஜஸ்ட் அசைன் பண்ணிட்டு சம் ஈக்குவல்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆ இப்போ நான் வந்து பிரிண்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு 30ங்கிற வேல்யூ வந்து வந்துருச்சு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்ல, அந்த பிரிண்ட்டையும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணலாம். ஸோ சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வாங்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரிண்ட் இந்த சம் சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்றோம். இப்போ இத டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் சம்ன்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் சம் வந்து ஃபங்ஷன கால் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது? சம் இஸ் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல வந்து அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வேற மாரி பண்ணலாம். இதே பிரிண்ட் சம்ல இப்போ நம்ம வந்து ஆட் 2 நம்பர்ஸ் வித் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஏ, பி குடுத்தோம்னா அதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஏன்னா, நம்ம வந்து உள்ள ஒரு ஃபங்ஷன் இருக்குல்ல. இந்த ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். அது 30 ரிட்டர்ன் பண்ணிடும். அப்புறம் இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். அது வந்து நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ, அத வந்து பிரிண்ட் பண்ணிருது. ஸோ, இப்ப இது மாரி நீங்க நெஸ்டட் பண்ணிக்கலாம். ஒரே லைன்ல மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் காலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்ஷன் வந்து கால் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இதே மாரி நான் இப்ப இந்த பிரிண்ட் சம் ஃபங்ஷன கொஞ்சம் ஸோ, அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம் ன் num2ன்னு 2 வாங்கிக்க போறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சம் ஈக்குவல் டூ ஆட் 2 நம்பர்ஸ் வித் ரிட்டர்ன். num1, num2 அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எனக்கு தேவையில்ல. இப்ப இது வந்து அதுவே வந்து பிரிண்ட் சம் பண்ணிடும். இப்ப இத நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஆ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரிண்ட் சம் வந்து குடுக்கலாமா? பிரிண்ட் சம் வித் ஃபங்ஷன் கால். பிரிண்ட் சம் ஏ அண்ட் பி வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஏ அண்ட் பி நம்ம இங்கேயே வேணா எகைன் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்ஷன் வந்து சம் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுது. இப்ப நம்ம இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாத்தலாமே. இந்த சம் num2 இஸ் num. ஸோ இப்போ இத டிஃபைன் பண்ணிட்டு இது வந்து the sum of 10 + 20 வந்து 30 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இது ஒரு ஃபங்ஷனு. ஆனால் அந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபங்ஷன் வந்து கால் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, num1, num2 பாஸ் பண்ணி அந்த வேல்யூ இங்கே வாங்கிக்குது. அது வந்துட்டு நமக்கு வந்து இது பண்ணுது. ஸோ அவுட்டரில் நம்ம ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணலாம். ஆனால் இம்ப்ளிசிட்டாக எத்தனை ஃபங்ஷன் வேணால் கால் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ இப்போ இதிலேயே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. இந்த பிரிண்ட்டுங்கிற ஒரு இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே ஆக்சுவலாக ஒரு ஃபங்ஷன் தான். இது வந்து பைத்தானே நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குற ஃபங்ஷன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பாருங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அது ஒரு கீவேர்டா யூஸ் பண்ணுறோம். பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அத வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அது வந்து அது என்ன பண்ணுங்கிறத வந்து அது வந்து அண்டர்நீத் வந்து
என்ன பண்ணக்கூடாது, அது நமக்கு அவங்க அவுட்புட்டா குடுக்குது. அது வந்துட்டு உள்ள ஒரு வேலை பார்க்கும். அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு டீப்பா போவேணாம். பட் அதுவும் ஒரு ஃபங்ஷன்ங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? இங்கேயும் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. இல்ல இப்போ வந்து இன்னொன்னு. இப்போ வந்து எப்பயுமே ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஸோ டெஃப் பிரிண்ட் அ டம்மி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் திஸ் இஸ் த டம்மி ஸ்ட்ரிங். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம், குடுக்காமயும் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இத நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, எப்ப வேணாலும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். பிரிண்ட் டம்மி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இது டபுள் இத குடுத்தோம்னா, டிஃபைன் பண்ணாம இது பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் டம்மி ஸ்ட்ரிங் வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் த டம்மி ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆர்குமென்ட்டும் பாஸ் பண்ணல, எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து பேசிக்கா ஃபங்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு 2 நம்பர வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து ஒரு இது ஆட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தருது அப்படிங்கிறத பார்த்தோம். நார்மலா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் ஒரு வேல்யூ நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இருந்து இன்னொரு ஃபங்ஷன் எப்படி கால் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு ஃபங்ஷன் கால்ல இன்னொரு ஃபங்ஷன வந்து பாஸ் பண்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்குமெண்ட்ஸே இல்லாம வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம டம்மியா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அதில நீங்க ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து பேசிக் ஃபங்ஷனு. இன்னும் வந்து நெறைய இருக்கு ஃபங்ஷன்ல. நம்ம அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த மத்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அத போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபங்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். பாய். சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.